ஹாய். போன வீடியோவில் எது வரைக்கும் பார்த்தோன்னா, துஷ்யந்தன் சகுந்தலை 2 பேருமே சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களோட பையன் பரதனோட நாட்டுக்கு வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். யாராவது முந்தின பார்ட் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் KH ஸ்டோரிஸ். துஷ்யந்தன் சகுந்தலை 2 பேத்துக்கும் பிறந்த பையனோட பேர் பரதன் அதுக்கப்புறம் வந்து அரண்மனையில் வளர ஆரம்பித்தார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவன் கொஞ்சம் வித்தியாசமான பையனாக இருந்தான். மற்ற குழந்தைங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படாமல், பயம்னு ஒரு வார்த்தையே அவனுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அரண்மனை தோட்டத்தில் மான்கள் ஓடிட்டு இருக்கும், மயில்கள் ஆடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பரதனுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவனுக்கு சிங்கம், புலி, யானை மாதிரி பெரிய விலங்குகளை பார்த்தா கூட பயமே இருக்காது. ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே பரதன் போயாச்சு. அங்கே ஒரு சிங்கக்குட்டி தனியாக இருந்துச்சு. வேறு யாராவது இருந்திருந்தா அந்த இடத்துலேருந்து தலை தெறிக்க ஓடிருப்பாங்க. ஆனால் அதான் பரதன் ஆச்சே, அவன் எப்படி ஓடுவான்? மெதுவாக அந்த சிங்கக்குட்டிக்கு பக்கத்தில் போனான். அந்த சிங்கக்குட்டியும் கோபப்படல. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் விளாண்டுட்டுருக்கத தூரத்துலேருந்து பார்த்த காவலர்கள் என்ன பண்ணாங்க, ஐயையோ இளவரசருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. ஆனால் பரதன் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாதீங்க, இது என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார். அந்த காட்சியை பார்த்த எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்த துஷ்யந்தனுக்கு போய் சொன்னாங்க காவலர்கள். அவர் தூரத்துலேருந்து மகனை பார்த்துக்கிட்டே இருந்தார். யோசிச்சாரு, இவன் சாதாரண பையன் மாதிரி தெரியல, பெரிய வீரனாக தான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்யந்தனுக்கு தோணிச்சு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. பரதனும் வளர்ந்துட்டே இருந்தார். வில் எய்கிறது, வால் சண்டை, குதிரை சவாரி, ரதம் ஓட்டுறது, எல்லா போர்க்கலைகளையும் சிறந்து விளங்கினார். ஆனால் அவனை மக்களுக்கு பிடிக்க காரணம் அவனோட வீரம் மட்டும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி மதித்து நடத்த ஆரம்பித்தார். யாருக்காவது அநீதி நடந்தால் உடனே நீதியை நட்டுவார். அதனால்தான் மக்கள் மனசில் அவருக்கு தனி இடம் கிடச்சிது. ஒரு நாள் துஷ்யந்தன் பெரிய அரசவையை கூட்டினார். அமைச்சர்கள், முனிவர்கள், படை தளபதிகள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அப்போ துஷ்யந்தன், எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள போகிறது பரதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். அந்த அரசவையே கைத்தட்டலால் முழுக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பரதன் மன்னனாக முடிசூட்டப்பட்டார். அந்த நாள்லேருந்து அவனோட ஆட்சி ஆரம்பமாச்சு. பரதன் ஆட்சியில் நாடு ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. விவசாயம் செழிச்சிச்சு, வணிகம் பெருசாச்சு, மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதனால தான் அவருக்கு சக்கரவர்த்தின்னு பட்டமும் கிடச்சிது. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? புராணங்களில் சொல்லப்படுறது மாதிரி பரதன் பேரால தான் இந்த நாட்டுக்கு பாரதம்னு பேர் வந்துச்சான். அதனால தான் இந்தியாவை இன்னைக்கும் பாரத்னு சொல்கிறாங்க. ஆனால் பரதன் எடுத்த ஒரு முடிவு அவரை மற்ற அரசர்களை விட வித்தியாசப்படுத்திச்சு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? தன்னோட மகன்களாக இருந்தாலும் அவங்க நாட்டை ஆள்ற அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு அவர் நினச்சாரு. அதனால் பிறப்பு முக்கியம் கிடையாது, தகுதி தான் முக்கியம்னு சொல்லி தகுதியானவர்களை வாரிசாக தேர்ந்தெடுத்தார். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட முடிவு எடுத்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். பரதன் ஒரு வீர மன்னனாக மட்டும் இல்லாமல் நீதியை மதித்த, மக்களை நேசித்த, தகுதிக்கு மதிப்பு கொடுத்த ஒரு சிறந்த சக்கரவர்த்தியாக இன்னைக்கும் நினைவுபடுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.